மோஸ்ட் ஆஃப் தி யங் அடல்ட்ஸில் வந்து சில சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. அதை வந்து நம்ம பெரியவங்க கொஞ்சம் கைட் பண்ணி டியூன் பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் தி திங் வந்து இப்போது இங்கிலீஷில் லவ்னு சொல்கிறோம், ஒரே வேர்ட் தான். ஆனால் தமிழில் வந்து பாசம்னு இருக்குது, அன்புன்னு இருக்குது, காதல் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? ஒரு தாய் வந்து குழந்தைகிட்ட அஃபெக்ஷனாக இருக்கிறது வந்து பாசம்ன்றோம். அனிமல்ஸ்கிட்ட பேர்ட்ஸ்கிட்ட இருக்கிறது அன்புன்றோம். லவர்ஸ்கிட்ட இருக்கிறது காதலுங்கிறோம். ஸோ இது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் பிகாஸ் ஆஃப் தி செக்ஸ் ஹார்மோன் ரிலீஸு அவங்க ஒரு இன்ஃபேச்சுவேஷன் வருது. அதனால் ஒரு ஈர்ப்புத்தன்மை, அந்த இன்ஃபேச்சுவேஷனை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு லவ்னு நினச்சிக்கிட்டு அவங்க டீச்சரையோ இல்லைன்னா மாஸ்டரையோ லவ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகிடுது. அதனால் பேரண்ட்ஸு இதை ப்ராப்பராக டீச் பண்ணி அவங்கள சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டு கொடுக்கணும்.